வெல்கம் டு லிட்டில் ஷாலி ஸ்டார். ஹாய் குட்டீஸ். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பழைய வீடு. அந்த வீட்டின் பின்புறம் ஒரு பெரிய அரச மரத்தில் ஒரு பழைய இரும்பு ஊஞ்சல் இருந்தது. அந்த ஊஞ்சல் பல வருடங்களாக யாருமே ஆடாமல் துருப்பிடித்து போயிருந்தது. அந்த வீட்டுக்கு வினை புதிதாக குடி வந்தான். முதல் நாள் இரவு சரியாக 12 மணி இருக்கும். வினைக்கு ஒரு சத்தம் கேட்டது. யாரோ ஊஞ்சல் ஆடுவது போன்ற சத்தம். வினை ஜன்னல் வழியாக பார்த்தான். வெளியே பலத்த காற்றும் வீசவில்லை, மரமும் அசையவில்லை. ஆனால் அந்த ஊஞ்சல் மட்டும் யாரோ வேகமாக ஆடுவது போல முன்னும் பின்னும் போய்கொண்டிருந்தது. வினை தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு தோட்டத்துக்கு சென்றான். அவன் நெருங்க அந்த சத்தம் நின்றது. வினை டார்ச் வெளிச்சத்தை ஊஞ்சல் மீது அடித்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் ஊஞ்சல் பலகை மட்டும் அமுங்கி இருந்தது. யாரோ அதன் மேல் அமர்ந்திருப்பது போல திடீரென்று அந்த ஊஞ்சல் பலமாக ஆட ஆரம்பித்தது. சுற்றிலும் இருந்த காற்று ஜில்லென்று மாறியது. வினையின் காதுக்கு அருகில் யாரோ மெல்லிய குரலில், ஊஞ்சலை இன்னும் கொஞ்சம் ஆட்டவா என்று ஒரு சிறுமியின் குரல் கிசுகிசுத்தது. வினை பயந்து போய் பின்வாங்கிய போது அவனது காலடியில் ஒரு பழைய சலங்கை கிடப்பதை கண்டான். அவன் அதை தொட்டதும் ஊஞ்சலில் ஒரு சிறுமியின் நிழல் உருவம் தெரிந்து மறைந்தது. அந்த நிழல் அவனை பார்த்து சிரிப்பது போல தெரிந்தது. பயத்தில் வினை கத்திக்கொண்டே வீட்டுக்குள் ஓடினான். கதவை சாத்திவிட்டு திரும்பி பார்த்தால் அவனது படுக்கை அறையில் இருந்த கண்ணாடி முழுக்க பனி மடிந்து அதில் விளையாடலாமா என்று கைகளால் எழுதப்பட்டிருந்தது. அன்று இரவு வினை ஒரு நிமிடம் கூட தூங்கவே இல்லை. விடிந்ததும் அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். இன்றும் அந்த பழைய பங்களா காலியாக தான் இருக்கிறது. நள்ளிரவில் அந்த பக்கம் செல்பவர்களுக்கு இப்போதும் அந்த துரும்பிடித்த ஊஞ்சல் ஆடும் சத்தம் கேட்குமாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம்.